இதுதான் எங்களோட ஐயா வீடு. இங்க நாங்க ஒரு 3 தலைமுறையா வாழ்ந்துட்டு வரோம். இதுல 2 வாசப்படி இருக்கு. இந்த வீடியோல வீட்டு பொங்கல் எப்படி கொண்டாடணும் அப்படின்றதையும், இன்னொரு வீடியோல மாட்டு பொங்கலை எப்படி கொண்டாடணும்ன்றதையும் பார்க்கலாம். காலையில காளியம்மன் கோவில் போயிட்டு அங்க கோவில்ல பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சதும் சாமி கும்பிட்டுட்டு படையல் போடுவாங்க. அந்த படையலுக்கு அப்புறம் நமக்கு எல்லாருக்குமே பொங்கல் கொடுப்பாங்க. அந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு அந்த கோவில ஒரு 3 சுத்து சுத்திட்டு வீட்டுக்கு வந்துருவோம். எங்க மாமாவங்க 6 பேர் ஒன்னா பிறந்தவங்க. அதுல ஃபர்ஸ்ட் அத்தை வீடு மட்டும் தனியா வீடு கட்டிட்டாங்க. மீத ஒரு 5 பேரும் சேர்ந்து கட்டினதுதான் இந்த ஐயா வீடு. ரெட் கலர் சாரி போட்ட சங்கு ஊதுறவங்க தான் செகண்ட் அத்தை. ஆரஞ்சு கலர் சாரி போட்டிருக்காங்க தேர்ட் அத்தை. ஃபோர்த் அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சென்னையில இருந்து வரல. ஃபிஃப்த் அத்தை அவங்க பால் ஊத்துனதும் அரிசி களைஞ்ச தண்ணி ஊத்துறவங்க தான் ஃபிஃப்த் அத்தை. பின்னாடி விறகு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க 6வது அத்தை, எங்க கடைக்குட்டி அத்தை. சென்னையில எல்லாமே காலையில சூரிய பொங்கல்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சு முடிச்சிடுவாங்க. ஆனா எங்க ஊர் சைடு சாயந்தரம் நல்ல நேரம் பார்த்து 4 மணிக்கு மேலதான் பொங்கல் வைக்கிறது வழக்கம். பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி பானையில ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பால் ஊத்துவாங்க. பால் ஊத்துனதுக்கு அப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணிய அரை பாத்திரம் இருக்க அளவுக்கு 2 இதுலையுமே ஊத்துவாங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் 3/4 பாத்திரம் வர அளவுக்கு பானைக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா விறகு எரிக்கும் போது எந்த அடுப்பு டக்குன்னு பொங்குதுன்றத பார்த்துட்டே இருப்பாங்க. எங்களுக்கு பொங்கி முடிக்கும் போதுமே சங்கு ஊதுவாங்க. எங்க இதுல எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே சங்கு ஊதுறது எங்களோட வழக்கம். அங்க எல்லாமே குட்டி சுட்டிஸ் எல்லாம் அந்த பானையை சுத்தி தான் நிற்போம். சுத்தி நின்றுட்டு அந்த பொங்கல் பொங்குற வரைக்குமே உள்ள நின்றுட்டு இருப்போம். அந்த அடுப்பு போக வீடு ஃபுல்லா இருக்கிறதுனால எல்லாருக்கும் கண்ணு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கிடையில இந்த 2 கல்பிரேட்டும் வெளியில போயிட்டு போட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. பொங்கல் பானை பொங்கிட்டு இருக்கும் போது வெளியில இருந்து சத்தம் கேட்கவும் உள்ள ஓடி வந்ததும் அவங்க பொங்கல் ஃபுல்லா பொங்கி முடிச்சதுக்கு அப்புறம் 3 சுத்து சுத்திட்டு அரிசியை பொங்கல் பானைக்குள்ள போடுவாங்க. அந்த மாதிரி 3 தடவை சுத்திட்டு போட்டதுக்கு இது ஒரு பெரிய பானைன்றதுனால கொஞ்சம் பொங்குறதுக்கு டைம் எடுத்தது. எப்பவுமே பொங்கல் பொங்கி வரும்போது எங்க வீட்டுல சங்கு சத்தம் கேட்கும். அதை கேட்டு வெளியில இருக்க எல்லாருமே எங்க வீட்டாளுங்க உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் 2 பொங்கலும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் பழக்காயின்னு சொல்லிட்டு ஒண்ணு வைப்போம். அது எப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு ஒரே குழம்பா வைப்போம். அந்த குழம்பு நல்லா வத்தினதுக்கு அப்புறம் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு பொங்கல் பொங்கிடுச்சான்னு கேட்டுட்டு வர்றது எங்களோட வழக்கம். இதுதான் எங்களோட பெரிய மாமியார் வீடு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் பொங்கல் பொங்கிடுச்சான்னு சொல்லி கேட்டுட்டு எல்லார் வீட்டுக்கும் சுத்தி இருக்க பங்காளிங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பால் பொங்கிடுச்சான்னு கேட்கறது எங்களோட வழக்கம். எங்க வீட்டுல நாங்க போய் கேட்கிற மாதிரி அவங்களும் அவங்க வீட்டுல இருந்து எல்லாருமா வந்து எங்க வீட்டுல பால் பொங்கிடுச்சான்னு கேட்டுட்டு வருவாங்க. இதுதான் எங்க ஊர்ல ஃபாலோ பண்ற வீட்டு பொங்கலோட வழக்கங்கள். எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு எங்க வீட்டுக்கு கடைசியா வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அதை படையல் போட்டு சாமி கும்பிட ஆரம்பிப்போம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தலைவாழை எடுத்து அதுல எல்லா பொங்கலுமே வெண்பொங்கலையும் வச்சிருவாங்க, சக்கரை பொங்கலையும் வச்சிருவாங்க. அந்த பழக்காயுமே அதுல எடுத்து சென்டரா வச்சிருவாங்க. அதுல ஒரு 6 வாழைப்பழத்தை பிச்சு ஓரமா வச்சிடுவாங்க. கரும்பு எல்லாமே சைட்ல வச்சிருவாங்க. நின்றுட்டு இருக்கவங்க எங்க செகண்ட் மாமா, உட்காந்துட்டு இருக்கவங்க எங்களோட 5th மாமா. இது எங்க வீட்டு குட்டீஸ் சுட்டீஸ் எல்லாருமே சாமி கும்பிடுறதுக்காக அந்த சாமி ரூம் வாசல்ல நின்றுட்டு இருக்கோம். அப்போ சாமி கும்பிடும் போதுமே நாங்க வந்து சங்கு ஊதி தான் சாமி கும்பிடுவோம். எங்க வீட்டுல எல்லாரும் ஒருத்தரா போய் சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே வந்து வெளியில உட்காந்துருவோம்.
எல்லாரும் வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த எல்லாரும் சாமிக்கு முடிச்சதுக்கப்புறம் படையில வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. எப்பவுமே ஃபோர்த்து மாமா தான் அந்த படையில எல்லாருக்குமே பிசைஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டியே அவங்க வரல. அதனால அதுக்கு பதிலாக என்னோட அசோக் மச்சான் அதை செய்கிறாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெய், முந்திரி, திராட்சை, வாழைப்பழம், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் அந்த பழக்காயையும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாரும் கொடுப்பாங்க. அது அம்பட்டு ருசியாக இருக்கும். எல்லா குட்டீஸுமே திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க. இதுதான் விஹானோட ஃபர்ஸ்ட் மீலும் கூட. எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் விஹானுக்கு ஒரு சின்னதாக ஒரு வாய் எடுத்து விஹான் வாயிலையும் வச்சு விடுவாங்க. அவனுக்கும் இதுக்கப்புறத்துல இருந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். எப்பவுமே நாங்கள் வீட்டு பொங்கல்ல இருந்தே சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இதுதான் விஹானுக்கு கொடுத்த அந்த பைட். லேசாக வாயில வைப்போம். ஏன்னா இதுல எல்லாத்துலேயுமே பச்சரிசியும் நெய்யும் இருக்கிறதுனால அதிகமாக கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் விளையாட்டு போட்டி ஆரம்பிச்சிருவோம். எங்கள் ஊரில் குட்டீஸ்கெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இதில் எல்லாருமே லெமன் ஸ்பூனுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதிரா, கிருத்தன், மது, லித்திகா, கன்சிகா எல்லா குட்டீஸுமே எங்கள் வீட்டு குட்டீஸ் தான் பாதி இதில். இதுதான் எங்களோட வீட்டு பொங்கலோட வீடியோ. மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடணுன்றத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.